டியர் ஆர்கிடென்ட்ஸ், நான் உங்கள் ஆத்தமன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிமினுக்கு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். பர்ஃபெக்ட் கப்பிள்ஸ். உங்களுக்குலாம் அந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்கடா. டிஸ்க்ளைமர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்து படிச்சுட்டு வந்துங்க. ஹெட்ஃபோன் மஸ்ட். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் முழிச்சு பார்க்குறீங்க, பக்கத்தில் ஜிமன் இல்லை. இவனுக்கு இதுவே வேலையாக போச்சு. காலை சமைச்சு தரேன் நான் சொன்னேன், கேட்குறானா அவன். இப்போ நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலனாலும் கூச்சிக்குவார். அப்படியே மூஞ்சி தூக்கி ஏறு முளத்துக்கு வச்சுக்குவார். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் எந்திரிச்சு சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சரி குளிக்க போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி போய் குளிக்க போகிறீங்க. குளிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு போய் சமைச்சு மற்ற வேலைலாம் பார்த்து முடிச்சுட்டு பார்க்குறீங்க. டைம் 12:30. இப்போ போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக ஆகிட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் லைட்டாக போட்டுட்டு ஓகே இப்போ பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே வந்து லஞ்ச் பேக் பண்ணி வச்சுருந்த லஞ்ச் எடுத்துக்கிட்டு போகிறீங்க. போனால் டிரைவர் இல்லை. சரி நம்மளே ட்ரைவ் பண்ணிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி காரை எடுத்துக்கிட்டு போகிறீங்க. ஸோ இப்போ வந்து கம்பெனி வந்தாச்சு. இந்த பைத்தியக்காரனை அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் புலம்பிக்கிட்டே வரீங்க. கதவு திறக்கிறீங்க, எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பவ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் த கிரேட் பார்க்ஸ் ஒய்ஃபு விடுவாங்களா அப்படின்னு அப்படியே வந்து பவெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்டாக பேசி எப்படி மேம் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா ஒர்க் பண்ணுறீங்களா? அதெல்லாம் நோ இஷ்யூஸ் மேம். சார்க்கா? ஆமாம் சார். என்னாச்சு, மீட்டிங்கில் இருக்காரா? இல்லை, மற்ற 6 பேர் வந்திருக்காங்க. அப்படியா? ஐயோ, இவங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரலையே நான். இல்லை அவங்க ஒய்ஃபை எடுத்துட்டு வந்துட்டாங்க, நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். அப்படியா, சரிடா, தேங்க்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. கதவை நாக் பண்ண நீங்கள் பார்த்து அழுது திறந்துக்கிட்டே போகிறீங்க. ஜிமின் அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். மிச்சம் எங்களுக்குலாம் தெரியும் இப்படி திறந்துட்டு வராதே ஒன்று நீங்களாக தான் இருப்பீங்க, இல்லை அவங்க யாராச்சும் ஒய்ஃபாக தான் இருப்பாங்கன்னு. ஸோ மற்றவங்களோட ஒய்ஃப்லாம் வந்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் தானே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு பாட்டு கூலாக உட்காந்துருக்கான். நம்ம ஜிமின் தான் பயந்துட்டான். பைத்தியக்காரி, கதவு தட்டிட்டு வரணும் ஒரு மேனஸ் இல்லை. மேனஸை பற்றி நீ பேசாது. இந்த அப்படி சாப்பாடு கட்டித்தரேன் எடுத்துட்டு போலான்னு சொல்கிறத எழுப்பி இருக்க வேண்டியதானே? மேடம் அப்படியே பொழந்துக்கிட்டு தூங்குறீங்க, உங்களை வேற நாங்கள் எழுப்புறாங்க. அசிங்கப்படுத்தாது ஜிமின், அப்புறம் அடிச்சிருவேன் நான். இப்போ நீ அது ஒன்று மட்டும் தான் நீ பண்ணல, விட்ட நேற்று என்னாச்சு தெரியுமா ஹாயா அப்படின்ற மாதிரி ஜிமின்ல ஒர்க் பண்ணிட்டு திருப்பி ஜின்னிட்ட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமாம், என்னடா பண்ண நான்? அவங்க வந்து தோசைக்கண்ணி என்னை தூக்கி விடலை, அது கோவத்தில் பண்ணிட்டேன். நீ பைத்தியக்காரமாக ஏதாச்சும் உதறிக்கிட்டே இருந்தால் கோவம் வராதா? அவன் இந்த ஜூம் வாயிலே அடிச்சிருக்கணும், தூக்கி போட்டுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. பாருங்க, அவன் டெய்லி என்னை இப்படிதான் குடும்பப்படுத்துறான். நீ பண்ற வேலைக்கு அவ அடிக்கிற தப்பே இல்லடா. என்ன ஹயாங்? ஆரம்பயாங், அதெல்லாம் நான் எதுவும் பேச மாட்டேம்மா. அவன் என் பக்கம் திரும்பவா? தங்கச்சிமா நீ என்ன வேணா பண்ணிக்க, ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி மிச்சங்க வாயை மூட்டு உட்காந்துட்டாங்க. நீங்க ஜிம்மனை பார்த்து இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் எப்படி தாங்குறாங்க? ஜிமினுக்கு சிரிப்பு மூட்டிக்கிட்டு வந்துடுது. எதுக்குடா சிரிக்கிற? அவனுங்க அவங்க ஒய்ஃபை தாங்குறானுங்க. ஏன்டா? மாயாக்கால சொல்லியிருக்காங்க ஜின்ஹாய் அவங்க தான் குக் பண்ணியே தருவாரா. நீ உன் வயிற்று உனக்கு வயிறு எரியுது பண்ணாத நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு சப்போர்ட்டுக்கு வரான். பாருங்கண்ணா, இவன் ஒரு வேலை பண்ணது கிடையாது. வீட்டுல வந்த உடனே அதை பண்ணித்தா இதை பண்ணித்தா. இவனுக்கு சாக்ஸ் கழட்டினா கூட நான் தான் வேணும். ஏன்னா சார் சாக்ஸ் கழட்ட தெரியாது. இத்தனை நாள் எனக்கு கல்யாணம் பண்ற முன்னாடி இருக்கும் அவரா தானே கழட்டினாரு. ஆலயம் மண்டேன் பாரு, இவனெல்லாம் கொலை பண்ண தப்பே கிடையாது. நீ யாராச்சும் கண்ணை வச்சிருந்தா தான் சுட்டு கொண்ட ஜெயிலுக்கு கூட போயிடுறேன். ஏம்மா எங்கள்கிட்ட இருக்க லைசன்ஸ் கண்ணுமா, ஒரு புல்லட்டு காணனாலும் நாங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதி தரல, எங்களை தான் கொலையாளின்வாங்க. பாத்தியா ஜெஹோ, கைவிட்டுட்ட. அப்படி இல்லை வயன், பாத்தியா நான் கூட நினைச்சேன் நீ கொலை கூட பண்ணிக்கோ, நான் அவங்க கூட இருப்பேன்டி அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சேன்டா. இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் போதும், இங்கே வாணி அப்படின்னு மாதிரி ஜிம்னு உங்க கையை பிடிச்சி இழுத்துக்கிறான். இந்த இளவுக்கு மட்டும் குறைச்சி அந்த பொசசிவ்னஸ் மட்டும் பொங்கி எழுந்துடும் அப்படியே சாருக்கு. வர ஆத்துறதுக்கு அப்படியே வாயே குத்துற மாதிரி அளவுக்கு வருது. மரியாதையே சாப்பிடு. அப்புறம் ஏதோ கேட்கணும்னு நினைச்சேனே வரும்போதே, என்னது ஆ டே என்ன மதி? ஆமா, எங்க என் ஒன்னங்காரன்? யாரு? ஆரம்பண்ணா? அதுவா, உன் கூட பிறந்தது ஏதோ புதுசா கண்டுபிடிக்கணும் எங்கேயோ போயிருக்குது. என்னடா புதுசா கண்டுபிடிக்க போறான் அவன்? இல்லடி, ஃபேஷன் டிசைனிங் செக்டார்ல ஏதோ நியூவா ஒரு டிசைன் கிரியேட் பண்ணிருக்காங்க, அதை போய் பார்க்க போயிருக்காரு. தங்கச்சிலாம் ஒரு அண்ணன் போய் ஃபேஷன் டிசைனிங் செக்டார்ல
நான் எவ்வளோ பெரிய ஃபேஷன் டிசைனர் என்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டானா இந்த போறேன் பாருங்க சொல்லிட்டு நீங்க நிறைய சாப்பிட்டு தொலைடா மிச்ச கிச்ச வச்சான்னு வச்சுக்கோங்க மோனே தோலை உடிச்சிருவேன் அப்படிமா சொல்லிட்டு நீங்களும் போறீங்க. எஸ் ஆரம் வந்து உங்க ஓன் பிரதர் தான். ஸோ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஆரம்ப தேடி ஃபேஷன் டிசைனிங் செக்டாருக்கு போறீங்க. அவனுங்க உங்க பின்னாடியே வரானுங்க. ஜிமின் சாப்பாட்டை போடே வரா. என்ன நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாக்கிறதுக்காக. உங்களுக்கு நீ சாப்பிடலையா? இல்ல நான் உங்க கூட வரேன், நீ என்ன பண்ணன்னு பார்த்துட்டு. சரி வா அப்படின்னா சரி நீங்களும் வரீங்களா? ஆமா நாங்களும் வரோம், டைம் பாஸ் அவங்கள ரொம்ப போர் அடிக்குது வேலையா பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜேகே சொல்ல சரி வாங்க போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் போறீங்க. போய் பார்த்தா அங்கே ஆரம் வந்து இதெல்லாம் ஒரு டிசைனர் அவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி எனக்கு அப்படியே கோவம் வருது. ஜெனி ஓ சாரி சார் அவ ஜோன் அவுட்ல இருந்திருப்பா. அவன் கத்துனோட பயந்து சாரி சார் நல்லா தானே சார் இருக்குது டிசைனுக்கு அப்படின்ற மாதிரி சரி அவ கேட்க இதெல்லாம் ஒரு டிசைனா? இங்க டீடைல் ஒர்க்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். எவ்வளவு ஆக்வர்டா இருக்கு தெரியுமா? ரொம்ப ஷைனியா இருக்கு. கொஞ்சம் சட்டிலா அழகா எலகெண்டா வேணும். நீ என்ன டிசைன் இப்படி போட்டு வச்சிருக்கேன்? நல்லாவே இல்லை. தேவையில்லாம அந்த ஃபேப்ரிக் வேற வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி சொல்லி அவன் கத்துறான். நீங்க அப்பதான் வந்துட்டு ஹே காய்ஸ் ஐயோ தப்பான டைம்ல வந்துட்டோம் போலே. என்ன எங்க அண்ணன் காது வழியாலாம் புகை கிளம்புது. நீ குட்லவாண்டி நீ எதுக்கு இங்க வந்த? ஆரம்னு சொல்லி என் கூட பிறந்தான் ஒருத்தன் இருக்கான். அவன் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கான். ஸ்டாஃப் எல்லாம் பயப்படுறாங்கன்னு தகவல் வந்துச்சா, அதான் கொஞ்சம் மண்டிலே தட்டி கொஞ்சம் மூளையை சரி பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்ன ப்ரோ பண்றியா? இங்க என்ன பண்ணுவாங்க, பூவா கட்டுவாங்க, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா என்ன இது கறி துணி மாதிரி இதை தொங்க விட்டுருக்கீங்க? இததான் நானும் கேட்டேன்டி அப்படின்ற மாதிரி ஆரம் லைட்டா சிரிச்சுட்டு சொல்றான். இரு நான் சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க உங்க நீங்க ஷர்ட்டும் கீழே ஒரு நீங்க சாரி தானே கட்டியிருப்பீங்க. அந்த ஸ்லீவ் வேற லைட்டா ஒரு மார்க்கமா சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க அது 3/4 அது கொஞ்சம் மேல இழுத்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு சேலையோட முந்தானையை தூக்கிட்டு பிளஸ் சொருகிட்டு அப்படியே வந்து அப்படியே சுத்தி பாக்குறீங்க ஏதாச்சும் அழகா டிசைன் ஃபேப்ரிக் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. நீங்க பாட்டு எடுத்து நீங்க பாட்டு உங்க ஏதோ பல நாள் இங்க ஒர்க் பண்றது மாதிரி நீங்க பாட்டு எடுத்து உங்க டிசைன் எல்லாத்தையும் ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கிளாத்ல கறி துணி கிளாத் கொஞ்சம் டீசெண்டா மாத்துறதுக்காக நீங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ½ கழிச்சு எல்லாம் வாய்ப்பு நீங்க என்ன பண்றீங்கன்னா பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு ½ கழிச்சு இந்தா பாரு அப்படின்ற மாதிரி சரி நிறுத்துறீங்க இந்த பொம்மையை தூக்கிட்டு வந்து. அவனா ஆரமும் சரி மிச்சே 6 பேரும் சரி ஜிம்ல சாப்பாட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு வந்து பையன் உனக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கா? பாத்துட்டு போதுமா? சரி சாப்பிட்டியா நீ? இந்தா பாதி இருக்கு, சீக்கிரம் சாப்பிட்டு முடியல எடுத்துட்டு போனோம். சரி நீங்க பாட்டு கூலா இருக்கீங்க. ஆரம் இவ்வளோ திறமை இருக்குல்ல, வந்து ஒழுங்கா என் கூட சேர்ந்து வேலையை பார்க்கலாம்ல. வீட்டை தண்டத்துக்கு உட்காந்துருக்கேன். யாரா சொன்ன தண்டத்துக்கு உட்காந்துருக்கேன்னு? இவனுக்கு சோறாக்கி போட்டு வீடை கூட்டி பாத்திரம் கழுவி வீடை தொடச்சு கிளீன் பண்ணி இவன் போட்டிருக்க சட்டியை கூட நான் தான் மடிச்சு வைக்கணும் தெரியுமா? அப்படின்னா சரி நீங்க ஜிமினை பார்த்து முறைக்கிறீங்க. என்கிட்டயும் மனத்தை வாங்குற அப்படின்ற மாதிரி ஜிமின் ஒரு லுக்ல உங்களை பாக்குறான். உண்மையா தானடா சொன்னேன். ஆமா சரி எங்க அண்ணி எங்க? என் அண்ணிக்கு தெரியாத வித்தியா அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க ஆரம் பார்த்து கேக்குறீங்க. அவளால என் கூட வேலை பார்க்க முடியாதான், நான் கத்திக்கிட்டே இருப்பேனா, அதனால அவ வேற ஒரு கம்பெனிக்கு போவா ஜாயின் பண்ணிட்டா. வேற ஒரு கம்பெனிக்கா? ஜானப்பா கம்பெனிக்கா? அந்த தோப்பா மண்டியன் கம்பெனிக்கு தான். தோப்பா மண்டியானா? ஏன்டா அப்படி சொல்ற? ஆமா அவனுக்கே விக்கு வச்ச மாதிரிதான் இருக்குது. ஜானுப்பா அழகா தானடா இருப்பாரு. நீங்க ஜான் உப்பான்னு வராதீங்க. ஆமா அந்த ஆளை பார்த்தோன்னே எனக்கு வெறுப்பாகுது. ஏன் ஜெவாப்? நீ ஜெயாப்டன்னு கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறியா? ஜிமின் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறான். டே இருடா அவனை பேச விடுறான். என்னாச்சு உங்க 6 பேத்துக்கு ஏன் அது மாதிரி கடுப்புல சுத்திட்டு இருக்கீங்க? உனக்கே தெரியும்ல எங்க காம்படிட்டர். ஆமா அந்த ஜானு அவரெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டராச்சேடா. நீ தான் அவனுக்கு சொம்பு தூக்கணும். புறம்புக்கு நாய் எங்க பொண்டாட்டி எல்லாம் அங்க வேலை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்காண்டி அவன். என்னடா சொல்றீங்க? அங்க வந்து ஏதோ சேலரிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, ஃபாரின்லாம் அனுப்புறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. இவளுங்களுக்கு எங்க அது தோணுச்சோ தெரியல, இவளுங்க பண்ணி நாங்களும் அந்த கம்பெனில போய் சேர போறோம் அப்படின்றாளுங்க. என்னடா சொல்ற? ஆமாண்டி நான் அனுட்ட கேக்குறேன். இந்த மாதிரி அங்க நிறைய ஸ்கோப்ஸ் எல்லாம் கிடைக்குதாம், அங்க நான் போய் ஒர்க் பார்க்கலான் இருக்கேன், என்னோடதுக்கு நான் அப்ளிகேஷன் போட்டேன், நான் பாக்குறேன்னா நானே ஒரு கம்பெனி தனி நடத்தி என் கூட அந்த ஒர்க் பண்ணணும், உன் கூட எல்லாம் ஒர்க் எல்லாம் பண்ண முடியாது, நீ என்ன பண்ண எனக்கு தெரியும், நான் அசிங்கப்படுத்தி விட்டாடி. ஐயோ ஹோபி. ஆமால இது நல்ல ஐடியாவா இருக்கே, இவன் தப்பிக்கிறது ஒரு பெஸ்ட் சான்ஸ்ல. ஏன்னா நீங்க மைண்ட்ல யோசிச்சுட்டு நல்லா இருக்குப்பா பேசாம நானும் போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு மாதிரி நீங்க ஆரம் பார்த்து கேக்குறீங்க. ஆரம் உங்களை பார்த்து முறைக்கிறான்.
அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ், என்னது எங்க போற நீ அப்படின்ற மாதிரி ஜிமின் முன்னாடி வரான். வாயில சாப்பாடை பாதி மென்னு முழுங்கிக்கிட்டு, ஆமா ஓண்டன் தப்பிக்க எனக்கு வேற வழி தெரியலப்பா. வெயிடு உனக்கு நான் வீட்டு வேலைக்காரியா? மேடு வெயிலான்னு சொன்னாலும் வைக்க மாட்டேற. கேட்டா ஒய்ஃப் பண்ணாதான் அதெல்லாம் அழகா இருக்கும் அப்படின்ற. நீங்க வேலையை பாரு, நான் வேலைக்கு போய் என்ன பாத்துக்கிறேன் ஜெனரல். நீங்க கூலா சொல்றீங்க. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மேம். இல்லாட்டி நீ இங்கேயே கூட வந்து சேர்ந்துக்கோங்க மேம். நாங்க கூட நீங்க நீங்க லீட் பண்ணுங்க மேம். எவ்வளவு அழகா ஸ்டிச் பண்ணிக்க தெரியுமா? அப்பா நல்ல வேலை, இந்த பைத்தியக்கார மனுஷன் எங்களை காப்பாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி ஜெனி ஒரு லுக்லயே பாக்குறவங்கள மிச்ச வச்சுதான் சொல்லியிருப்பா. அந்த பைத்தியக்கார மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிருப்பா. நீங்களா? அதெல்லாம் வேணாம். நான் பாக்குறேன். ஜான் தானே? ஜான் நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டு உங்க போன் எடுத்து நீங்க பாட்டு கால் பண்ண போயிருங்க. ஜிமினா திரும்பி வாயில ஸ்பூன் வச்சுக்கிட்டே மத்த அரைப்பறையும் பார்த்து, ஏண்டா என் பொண்டாட்டி தான் கொஞ்சம் தெளிவா இருந்தா, அவளையுமாடா உங்களுக்கு எங்கடா வயிறு, ஏன்டா அப்படி பண்றீங்க? அப்ப நம்ம நான் சந்தோஷமா இல்ல, மத்தவங்களாம் சந்தோஷமா, நீ மட்டும் எப்படி மட்டும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சரி அட்டாக் போட்டு குடுத்துட்டோம். ஜங்குக்கா உனக்கு நான் விளக்கமா தலை அடிக்க போறேன் ஜங்குக்கா. அப்ப நம்ம சுகா தான், ஐயோ இந்த ரீனா பொண்ணு வேற நான் சொல்றதே கேட்காம இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்றேன்னு போயிருக்கா. கண்டிப்பா அவன் என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சா சேர்த்துக்குவான்டா, என்னால முடியலடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவன் கண்டிப்பா நம்மளோட வயசுல யாராச்சும் வந்தாலே சேர்த்துக்கிறானாண்டா. அப்படிதான் மாயாக்காவை சேர்த்தான் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா புலம்ப. என்னடா சொல்ற? ஆமா, மாயா உங்க ஒய்ஃப்னு தெரிஞ்சவனதான் அவன் அக்செப்டே பண்ணிக்கிட்டானா. உங்க ஒய்ஃப்னு சொன்னா ரெசியூம் கூட வாங்கி பார்க்காம அவன் பாட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டானா. அடப்பாவி, அவன் நம்மள கவுக்கிறது நம்ம பொண்டாட்டிகளை ஏவி விடுறான்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம் புலம்புறான். ரியா வச்சு தெளிவா இருப்பா. இப்போ என் பொண்டாட்டி போய் அவ என்ன ரகலை கிளப்ப போற அளவுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம மிஞ்சிய நினைச்சு சொல்ல, நீங்களாச்சும் பரவாயில்ல, எனக்குன்னு வந்திருக்குது அந்த வானரம். இந்த யூனா போன நான் என்ன பண்றதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கும் தலையில கழிச்சிட்டு உட்காந்துருக்கான். நீங்க அப்பதான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க பாட்டு கூலா அந்த போன் ஆட்டிட்டே சொல்றீங்க. நீங்க வேற குதிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சாரி வேற நவுறுது, உங்க இடுப்பு நல்லா தெரியுது. அங்க இருக்க ஒரு பையன் வேற உங்களை வேற குறுக்குறுன்னு பாக்குறான். வாயை பொழுது பாத்துக்கிட்டு இருக்கான். மச்சான் ஜெமின் சாரோடமா எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் அட்மையர் பண்றான். சைட் அடிக்கிறான்னு சொல்ல முடியாது. அவன் ஃப்ரெண்டுக்கு அழகா இருக்காங்கடா, அவர் ரொம்ப கொடுத்து வச்சுறான்னு அவன் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கான். ஜெமினுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. உங்ககிட்ட இந்த சேலையை ஒழுங்கா போட மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி பிடிச்சி விட்டுக்கு நிறுத்து வரான். என்னடா லூசு பையில பின்ன என்ன கழன்ற போது முன்னாடி பிடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போதுமா, அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா குடுக்கணும்னு போய் நீ ஜேஹா பாக் பண்ணிக்கிறீங்க. ஐயோ இவளுக்கு இதுவே வேலையா போச்சு, ஜேஹப் மேல துத்திக்கிறதே பொழப்பா வச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி உங்களை பிடிச்சி இழுக்கிறான் பின்னாடி. என்னடா பொம்மை மாதிரி அங்கேயும் தாத்தானே என்னை இழுத்துக்கிட்டே இருக்க? ஒன்னும் இல்ல, உன்னை யாரு இப்ப போய் போட சொன்னது? நீ என்கிட்ட கேட்டியா? நான் ஏன் உன்கிட்ட கேட்கணும்? நான் எதுக்கு கேட்கணும் சொல்றேன். இது என்னோட ஃப்ரீடம். நான் எந்த கம்பெனில ஒர்க் பண்ணும், யாருக்கா ஒர்க் பண்ணும், நான் ஒர்க் பண்ணுமா வேணாம தான் இது ஏன் ரைட். நீ கேட்கக்கூடாது பார்த்து ஜிமின். அதே மாதிரி நீங்க எல்லாருமே சண்டை போட்டு இருக்கீங்க. மித்தா இருப்பேன், ஐயோ ஆரம்பிச்சுட்டானுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ஜிமின் என் கூட வாயன், நீ அது மாதிரி தரத்தரன்னு அவங்க இழுத்துட்டு போறான். நீங்களா எதுக்கு இப்ப இப்படி எல்லாருமே சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? யார் சீன் கிரியேட் பண்றா? நீ தானடி வந்தா சாப்பாடு கொடுத்தா போக வேண்டியதானடி. என்ன ஹேருக்கு நீங்கே பேசிக்கிட்டு இருக்க? நான் ஏன் பேசக்கூடாது? ஏன் அண்ணன் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தான் அவங்க எல்லாம், உனக்கு மட்டுமா ஃப்ரெண்ட்ஸு? அதனால நீங்க கேக்குறீங்க. ஜெமின் இல்ல டென்ஷன் ஆயிட்டு தலையில கழிச்சிட்டு, உனக்கு சொன்னா புரியாதா அவன்? நான் உனக்காக தான் கஷ்டப்படுறேன், நீ கஷ்டப்படக்கூடாது. நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் ஒன்றும் இப்படி ஓடணும் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இங்கேயே உட்காந்து கட்டிட்டு அழுவணுன்றதுக்காக நான் ஒன்றும் இல்லை, ஓகேவா? நீ உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணும் தான் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீ பாட்டு கூலா வேற எவனோ ஒரு கம்பெனி, நீ எங்க ஒர்க் பண்ண கூட பிரச்சனை இல்லை வயன். நீ எதுக்கு எவனோ ஒரு கம்பெனில போய் ஒரு எம்ப்ளாயா ஒர்க் பண்ணணும்? அப்படின்னும் போதே ஃபோன் ரிங் ஆகுது. நீங்க பார்த்தா அது ஜானோட பிஏ தான். ஹலோ மேம், உங்களை ஃபேஷன் மேனேஜ்மெண்ட்டோட ஹெட்டா போட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு குஷி தான். என்னது ஹெட்டாவா அப்படின்ற மாதிரி நீங்க வாயை பொழுதுட்டு கேட்குறீங்க. ஜிமின் பக்கத்துல உட்காந்து என்னது ஹெட்டாவா அப்படின்ற மாதிரி அவன் பாக்குறான். இந்த சவுண்டை கேட்டு மித்த எங்கெல்லாம் வெளியே வந்து என்னது ஹெட்டாவா அப்படின்ற மாதிரி திருப்பி கேட்கறானுங்க.
ஆமாண்டா மச்சான், ஐயோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு நினப்போட தாண்டா சுத்திக்கிட்டு இருக்கான், அவன் என்ன வெறுப்பேத்துறான்டா அப்படின்ற மாதிரி ஜிமின் கத்திக்கிட்டு இருக்கான். நீங்க சரி 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 ஷோர் சார், நான் அப்போ ஒரு 1/2 hour வரேன் அப்படின்னா சரி, நீங்க உங்க பர்ஸ் எடுத்துக்கிட்டு லஞ்ச் பாக்ஸை நீயே போய் வீட்டுல போட்டுரு, நான் வரதுக்கு ஒரு 7 o'clock போல ஆகும், நீ எப்ப வீட்டுக்கு போய் அது உன் தலையை எடுத்து லஞ்ச் பேக் அப்பவே போட்டு அப்பவே கழுவி வச்சிரு. தேவையில்லாம நான் வீட்டுக்கு வரும்போது பாத்திரம் ஏதாச்சும் இருந்துச்சு தோல் ஒரு தொங்க விட்டுருவேன். நீங்க 6 பேரும் அங்கேயே வீட்டுக்கே வாங்க, நான் மத்தவங்க எல்லாம் அங்க வர சொல்லிடுறேன், நான் பேசிக்கிறேன், போங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிமா சொல்லி நீங்க பாட்டு கூலா போயிடுறீங்க கார் எடுத்துக்கிட்டு. அவனா, ஏன்டா இப்படி எனக்குன்னே இது வாய்ப்பீங்களாடா 6 பேரும். நம்ம சுகா தான், இங்க பாரு ஜெமினா, நாங்களே கஷ்டப்பட்டுட்டோம், ஐயோ அப்பா சாமி, உங்க வயிற்றுக்கு என்ன பாலக்காய யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்களா நீங்களாம், என்ன மச்சான் அப்படின்னா நம்ம ஜங்குக்கு வந்து தடவுறான். நீ தடவாதடா, எனக்கு அப்படியே வர ஆத்திரத்துக்கு இந்த சோத்திர பழத்தை மூஞ்சில அடிச்சிடலாம் அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டான். ஐயோ நான் பாட்டு நிம்மதியா வேலை பார்த்துட்டு இருந்தேனே, இவ்வளவு சாப்பாடு எடுத்துட்டு சொன்ன பாவத்துக்கு எனக்கு தலையில மண்ணை வாரி போட்டு போறாளே அப்படின்ற மாதிரி இருக்கு அவனுக்கு. அவனும் ஐயோ இப்ப எப்படி கன்வின்ஸ் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டே போறான். ஒரு வாரம் நீ என்னதான் பண்ணாலும் அவன் மாற மாட்டான் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சல, அதானே உன் தங்கச்சியாச்சு, உன்ன மாதிரி தானே புடிவாதம் அப்படியே தலைக்கு மேல இருக்குமே, புடிவாரம் தலகணும் அப்படியே, அவளோட இந்த இது இருக்கு பாரு, அப்படியே இந்த ஆட்டிடியூட பார்த்தாலே எனக்கு வெறுப்பாவும் தெரியுமா. ஆமா, உனக்கு இருக்க ஆட்டிடியூட்ல கொஞ்சமாச்சும் என் தங்கச்சிக்கு வேணா. என்னோட அவளுக்கு ஆட்டிடியூட் ஜாஸ்தியா இருக்கு, அவளை அடக்குறதுக்குன்னே எனக்கு அப்படியே வெறியாவது தெரியுமா அப்படின்னு மாதிரி ஜிம்மன் புலம்பிக்கிட்டே அவன் பாட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறான். ஸோ அப்படியே அன்னைக்கு டே போயிருக்கும். நீங்களும் அந்த ஜானோட கம்பெனில போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. காலைல சமைச்சு வச்சுட்டு போயிருவீங்க, லஞ்ச் பாக்ஸ் என்ன எடுத்துட்டு போடா, அதை எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லி நீங்களும் போயிருவீங்க. அவனுக்கு ஐயோ வெறுப்பா இருக்கும், டெய்லியும் வந்து புலம்புவான், மத்தவங்களும் அப்படிதான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே டேஸ் போகுது. இப்போ 2 months ஆயிடுச்சு நீங்க ரெகுலரா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஜானுக்கு உங்க ஒர்க் ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். நீங்க 7 பேருமே, ஐ மீன் எப்படி சொல்றது, ஆரமோட ஒய்ஃப், அதாவது மாயா, வீணா, அனு, ரியா, அப்புறம் மிஞ்சி, யூனா, நீங்க 7 பேருமே அவனுக்கு ரொம்ப ஃபேவரட். பிகாஸ் நீங்க உங்க செக்டார்ஸ்ல நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பீங்க. ஸோ அவனுக்கு உங்க 7 பேருமே ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் பிடிக்கும் மீன்ஸ் ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்ற ஒரு இதுல வச்சிருப்பான். அவங்கள தப்பா நடந்தோம் அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் பிடிஎஸ்க்கு ஒரு காம்படிட்டர் அவ்வளவுதான். பட் அவனுக்கு ஒரு இதுவே இருக்கும், எப்படிரா பொண்டாட்டிங்க கூட டேலண்டா இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி, இவனுங்க 7 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி என்ன எங்க 2 பேரும் அடிச்சு சாப்பிட்டு போயிருப்பாளுங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். பட் நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணி நமக்கு பெருமை தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 monthsல நீங்க கொடுத்த டிசைன்ஸ், ஜானோட கம்பெனிக்கு ஃபேஷன் செக்டார் மட்டும் அவ்வளோ இதுவா போயிருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு ஜான் அப்படியே பட்டம் வழங்காததா விட்டா மொத்த சொத்தையும், ஃபேஷன் டிசைனிங் சொத்தையும் அவங்களுக்கு தலையில எழுதி கட்டி அவன் போல அந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு அவ்வளோ மரியாதை கிடைக்கும். நீங்க வந்தாலே அவ்வளோ இது உங்களுக்கு தேவையான, நீங்க இது வேணும்னு சொன்னாலே அவன் எங்க இருந்தாச்சும் எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சும் கொண்டு வந்து கொடுத்துருவான் உங்களுக்கு. ஸோ உங்க டிசைன் தான் அவ்வளோ ஃபேமஸா போகுது. இந்த பக்கம் பார்த்தா ஃபேஷன் டிசைனிங் செக்டார்ல நம்ம பிடிஎஸ் லெவலுக்கு அவ்வளோ லாஸ். என் பொண்டாட்டி இங்க இருந்தா இன்னும் எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் தலையில வச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்ப ஏதாச்சும் பண்ணி அவனை 7 பேத்தையும் நம்ம பக்கம் கொண்டு வரணும். அவன் ஏதோ பண்ணிட்டான்டா, அவன் எதுவும் பண்ணலாயாங், அவ கேட்கலாம் அவன் பண்றாயாங், அதனால அவளுங்க அங்கேயே இருக்காதுங்காயாங். அதே மாதிரி நம்ம ஜங்கு சொல்ல, என்னடா சொல்ற, லாஸ்ட் 2 monthsஆ அவனோட கம்பெனி அந்த ஃபேஷன் செக்டார் மாதிரி ஏன் தெரியுமா அவ்வளோ பாப்புலரா இருக்கு. ஏன், ஏன்னா ஒயன் எது கேட்டாலும் எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சும் வாங்கிட்டு வந்து குடுத்துறானா அவன். அவ அவ்வளோ அழகா டிசைன் பண்ணி தரானா. பேசாம முன்னாடியே உன் தங்கச்சி இவ டேலண்ட்னு சொல்ல மாட்டியாடா நீ அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சண்டைக்கு போற ஆரம்பிக்கிட்ட. எனக்கு மட்டும் எப்படா தெரியும் ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு சொன்னா படிக்க வச்சேன். அவளுக்கு இவ்வளவு மூளை இருக்குன்னு தெரிஞ்சா நான் முன்னாடியே கூப்பிட்டு வந்து கம்பெனில சேர்த்திருப்பேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம தலையில கழிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போ ரீனாட்ட இருந்து கால் வருது சுகாக்கு. சொல்லுடி, இங்க வா, எனக்கு ஒரு ஒர்க் ஆகணும். என்ன ஒர்க்? இல்ல, இந்த ஜான் பையனுக்கு நம்ம வயன் மேல ஒரு கண் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. என்ன அது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சுகா வாயை பொழிச்சு கேட்டுட்டு இருக்கான். இல்ல, அதுதான் டேட்டுக்கு கூப்பிட்டுருக்கான், ஜிம்மனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அது அப்படின்ற மாதிரி அவ சொல்றதுக்குள்ள ஆக்சுவலி என்னதுன்னு கேட்டு போனை ஸ்பீக்கர்ல போட்டிருப்பான் நம்ம சுகா. ஸோ டேட்டுக்கு கூப்பிட்டுருக்கான்னு கேட்டோன்னா ஜிம்மனுக்கு அப்படியே கோவம் மண்டைக்கு ஏறிடுது. என்னது டேட்டுக்கு கூப்பிட்டுருக்கானா? ஐயோ, டேய் சுகா எதுக்குடா ஸ்பீக்கர்ல போட்ட? ஐயோ தெரியாம போட்டேன்டி. ஐயோ என்ன பண்ற, வயன் என்ன சொன்னா இந்த மாதிரி நம்ம சுகா கேக்குறான். ஜினன் சும்மா இருறா, பொறுமையா இருறா, வயன் என்ன சொன்னான்னு கேட்பான்னு. அவளா,
சாரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவான்னு பார்த்தேன் நானும். அப்புறம் என்ன சொன்னேன், பரவாயில்ல போலாம் அப்படின்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி வரி நான் சொல்ல ஷிகாக்கு தூக்கி ஏறி போட்டு திரும்பி ஜிம்மில் ஸ்லோ மோஷன்ல பார்க்குறான். ஜிம்மினா இன்னைக்கு ஒருத்தர் நான் கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜின்னோட கையை தள்ளி விட்டு நானே போய் பாத்துக்கிறேன் அவளை அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அவன் கோட் எடுத்துட்டு போறான். போச்சு. உன் ஃப்ரெண்டை கொஞ்சம் தயாரானதுக்கு சொல்லு. ஏன் கிளம்பி வரான் அங்கதான். இது ஜானோட கம்பெனிக்கா? ஆமா, இங்கதான் வரான் அங்கதான் வரான் பாத்துக்கோ நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணிடுறான். இப்ப என்னடா பண்றது, நம்மளும் அவன் கூட போறதா? புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள போக கூடாது. பட் அவன் நம்ம ஆப்பனன்ட் கம்பெனி ஆளு. சோ போலாம், தப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட. போலாமா, போலாம் போலாம் அப்படின்ற மாதிரி மிச்சம் 6 பேர் அப்படியே தடபடலாம் கிளம்புறாங்க. நம்ம சின்னதான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ அவன் சண்டைகிட்டே போலாமா இருந்தா சரி தாண்டா. ஆனா ஒயன் மேல எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் அது தப்பு இல்லடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்ல. ஏன்டா? இல்ல, பாரு எவ்வளவு டேலண்டடா இருக்கா. ம், என்ன சார் நீங்க ஒரு மாறமாவா பேசுறீங்க, இவனாட்ட சொல்லணுமா அப்படின்ற மாதிரி டேங் கேட்க. டேய் அப்படி சொல்லடா, டேலண்ட் வைஸ் சொன்னா உனக்கு அப்படியே இதுவாயிருமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு கால்ட்ட நீ அவளை சைட் அடிச்சவதானடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே கேட்க. என்னது அப்படின்னா ஆரம் திரும்பி கேட்கிறான். ஆமா, நம்ம டேங்க் ஒயன் மேல ஒரு கண்ணு இருந்துச்சு அப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல. இவனுங்க 4 பேரும் திரும்பி பாக்குறாங்க. என்னடா சொல்ற என்று ஒரு வார்த்தை சொன்னதே நம்ம 7 பேரும் ஒன்னா தானடா சுத்தணும். பாவி பயலே, நீ தங்கச்சி மேல கண்ணு இருக்குன்னு சொல்ற, முன்னாடியே சொல்ல மாட்டியாடா டே ஜங்குக் அப்படின்னா இவனுங்க இங்க கத்திட்டே வரானுங்க. அங்க பார்த்தா நம்ம ஜிமின் அங்க ஆபீஸ்க்கே போயிட்டு இருப்பான். அதாவது பிடிஎஸோட கம்பெனிக்கும் ஜானோட கம்பெனிக்கும் இருக்கு டிஸ்டன்ஸே ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். அவன் 10 மினிட்ஸ்ல போயிட்டானா பாத்துக்கோ அவன் எவ்வளவு காலில இருப்பான்னு. என்ன ஆகுது இப்போ, அவன் உள்ள வரான். உள்ள வந்தோன்னா இது இது இந்த பிடிஎஸ் கம்பெனி ஓனர் தானே, ஒரு ஒன் ஆஃப் த சிஇஓடி இவர் எதுக்கு இங்க வராரு? தெரியலடி, ஆனா உங்க ஒய்ஃப் இங்க ஒர்க் பண்ற மாதிரி தகவல் வந்துச்சுடி. என்னது ஹஸ்பண்ட் ஒரு கம்பெனி ஒய்ஃப் ஒரு கம்பெனியா? இதனடி ஒரு மார்க்கமா இருக்கு. ஆமாண்டி, என்னவோ தெரியல, இப்பெல்லாம் இப்படிதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த அந்த 2 பொண்ணு காசி பேசிட்டு போறாங்க. இன்னைக்கு அவளுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சரி அவன் பாட்டு மட மட மடன்னு வரான். நீ எங்க இருப்பீங்கன்னு கூட தெரியாது, நேர ரிசப்ஷன்ட்ட வந்து மிஸ் வயனை பார்க்கணும். ஓ மிஸ் ஒயனோட ஃபேனா நீங்க? அவங்களுக்கு இன்னும் தெரியல, அந்த ரிசப்ஷனிஸ்ட்க்கு தெரியல ஜெர்மன் வந்து உங்க ஹஸ்பண்ட். ஆமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பல்ல கடிச்சு சொல்ல. நீங்க நேரா போய் நீங்க லிஃப்ட் எடுத்து 3rd ஃப்ளோர் போனீங்க, அதான் ஃபேஷன் செக்டர், அங்க பாருங்க ஒயன் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல. ஓகே அப்படின்னு சொல்லி அவனும் விடுவிடுன்னு போய் லிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி போறான். 3rd ஃப்ளோர் பார்த்தா நீங்க அங்க அதை எடுத்து வைங்க இதை எடுத்து வைங்க, அந்த டீட்டெயில்ஸ் அங்க அரேஞ்ச் பண்ணுங்க, இங்க ஸ்டிச் பண்ணுங்க. வாவ் சூப்பரா இருக்குன்னு சொல்லி நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்க ஃபேஸ் ஒரு ஸ்மைல், அழகான ஒரு ஸ்மைல் இருக்கு. அதை பார்த்துட்டு அவனுக்கு அதை பார்க்கும்போது சின்ன அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. பட் அவன் டேட்டு கூப்பிட்டான்றது திருப்பி அவன் கண்ணு முன்னாடி ஃபிளாஷ் வந்தோடனே அப்படியே விரும்பி நடந்தது. வயன் அப்படின்னு கத்துறான். அங்க இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க. என்னாச்சு இச்சுமே நீயா? ஆமா நான் தான். வரியா கொஞ்சம் உன்கிட்ட பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ 1 மினிட், நீங்க பாருங்க அப்படின்னா சரி நீங்க கொடுக்கணும் வந்து. என்னாச்சு, எப்படி இருந்துச்சு? நான் ரீசெண்டா ஒரு டிசைன் அப்லோட் பண்ணியிருந்தேன் பாத்தியா, செம்மையா இருந்துச்சா அப்படின்னா நீங்க அவன்கிட்ட ஏதோ கேட்க வரீங்க. ஜான் டேட்டு கூப்பிட்டானா? ஆ, ஆ, இல்லையே, ஏன் பொய் சொல்லாதவன் ஜான் டேட்டு கூப்பிட்டானா? ஆமா. ஆஹ், என்ன சொன்னீங்க மேடம்? ஓகே நோ இஷ்யூஸ்ன்னு சொன்னேன். அவன் உன்னை டேட்டுக்கு கூப்பிட்டுருக்காண்டி. ஏய் நீ நினைக்கிற மாதிரி டேட் இல்லடா, ட்ரீட்டுடா. அது யாரா உனக்கு டேட்டுன்னு சொன்னது? என்னது புரியல? டேட் இல்ல ட்ரீட், அதுதான் அவன் டேட்டுன்னு சொன்னான். பைத்தியக்காரன், அவன் ஒரு பைத்தியக்காரன்டா. அவனுக்கு டேட்டுக்கும் ட்ரீட்டுக்கும் மீனிங் தெரியலடா. என்னடி சொல்ற? இல்ல நான் என்னாச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபிளாஷ்பேக் போறான். என்னன்னா நீ வைன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜான் வந்து பார்த்துட்டு ஒரு டிசைன் பார்த்து இதெல்லாம் சூப்பரா இருக்கு, இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃபேஷன் ஷோல ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் ஓகே பாஸ் ஓகே பாஸ்ன்னு சொல்லும்போது வைன் கொஞ்சம் கேபிட் வந்தீங்களா? ஷியோர் நோ இஷ்யூஸ் அதெல்லாம் சொல்ல. நீங்களும் போறீங்க. நீ ஜானோட கேமரா எப்படி இருக்கும்னா ஒரு லாஸ்ட் ஃப்ளோர், அதாவது 8th ஃப்ளோர் கிட்ட இருக்கும். மிச்சவங்கலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களோ. ஸோ மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, எங்கடா வயன் எங்கடா அவன் கூட்டு போறான்ற மாதிரி பாக்குறாங்க. நம்ம மாயாதான். எதுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறீ, யாராச்சும் ஃபோன் பண்ணுங்கடி ஜிமினுக்கு, இல்லை யாருக்காச்சும் உங்க ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நானும் ஜின்னுக்கு ஃபோன் பண்றதா, அவன் கூட எனக்கு சண்டை அப்படின்னா மாயா சொல்லிட்டு அவ வேலையை பார்க்க போயிடுறா. அப்பதான் ரீனா ஃபோன் பண்ணி ஜஷுக்காட்டு இந்த விஷயத்த சொல்லியிருப்பான். நீங்க என்ன பண்ணீங்க உள்ள போனா? சொல்லுங்க சார் அப்படின்னும் போது, இல்ல கேன் வி கோ ஆன் அ டேட் அப்படின்னா. என்னது? இல்ல நீ இவ்வளவு ஒர்க் பண்ற, உன்னால எங்க கம்பெனி லாஸ்ட் 2 months செம்ம ப்ராஃபிட் ஃபேஷன் செக்டாரா, ஐ வாண்ட் டு கிவ் யூ அ ட்ரீட். அது பார்த்து சொல்ல. ட்ரீட் வேற டேட் வேற சார்.
எதுவா இருந்தா சாப்பிட தானே ப்ரோ போறோம், அதனால பிரச்சனை இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் கூலா பேசுறான். வா வாட் அ மேன் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா பேசுறானேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அண்ட் இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கை நீட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நீங்க கை நீட்டுறீங்க, ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஒரு ஸ்லைட்டான ஒரு ஒர்க் பண்ணிட்டு ஓகே நான் ஒர்க் பண்ண போறேன் பாய் என்ன குடுன்னு ஓடிடுறீங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்ல அவன் எப்படி உங்க ஃப்ரெண்ட் ஆகலாம். ஐயோ நீ திருப்பி திருப்பி அதையும் தூங்குறச்சு. ஆஹா நல்லா இருக்கே, நான் வேற ஏதாச்சும் போயிட்டு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பேசினா உனக்கு எவ்வளவு கோவம் வரும். உன்னை யாரா ஃப்ரெண்ட்ஸா இருக்க வேணாம்னு சொல்றேன், நான் யார்ட்டாச்சும் சொன்னேனா போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி என்னமோ பண்ணு. எனக்கு ஜெலஸ் ஆவாது ஜிம்மு. அப்படியா, ஆமா கண்டிப்பா ஆவாது அப்படின்ற மாதிரி சரி நீ கூலா சொல்ல அப்படிதான் அவன் ஷர்ட் ஸ்டீவ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு பொண்ணு ஜானோட பிஏ தான் அந்த பொண்ணு ஹாய் ஹாய் நீங்க பிடிஎஸ் இண்டஸ்ட்ரியோட ஒன் ஆஃப் த சிஇஓ தானே. ஆமா நான் தான். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதே மாதிரி அவன் அங்க பேச்சு போடுறான், நீங்க பாத்துட்டு வீட்டுலயே என்ன வெறுப்பேற்றதுக்காக பண்றான் அவன் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. நீங்க வேற கையில ஒரு டிசைன் வச்சிருப்பீங்களா, அதை கிழிச்சு பேப்பரை கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க நீங்களே அறியாம. அப்ப அங்க ரியா வந்தவதான் வயன் வயன் என்னம்மா பண்ற. சொல்லுங்க நீ என்னாச்சு. இல்ல என்ன பண்றீங்க அப்படின்னு கீழே பாக்குறீங்க, பார்த்தா நீங்க ஒவ்வொரு பேப்பரா கிழிச்சு போட்டிருக்கீங்க. ஐயோ என் டிசைனு அப்படின்ற மாதிரி நீ கீழே ஒண்ணுன்னா பொறுக்குறீங்க. அதான் ஜெலஸ் ஆகுதுன்னு தெரியுதுல, போய் சொல்லேண்டி. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அப்புறம் என்ன கலாய்ப்பான். புருஷன் முன்னாடி கூட கலாய்ச்சலாம் சகஜமாப்பா, போய் சொல்லிட்டு வாடியெல்லாம் சொல்லி அவங்களும் உங்களை பிடிச்சி தள்ளுறாங்க. நீங்களும் போயிட்டு போதும் நீ வளைஞ்ச வரைக்கும் வா அப்படின்னா சட்டை கலர் போய் சுத்து வரீங்க. இப்ப எப்படி இருக்கு, இப்ப வயிறு எரியுதா. நல்லா எரியுது, போதும் பரவாயில்ல நான் யார்ட்டையும் பேசல, ஆனா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கு, நான் ரொம்ப பேச மாட்டேன் ஓகேவா ஃபைன். சரி ஜெயா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சரி கேட்க அப்பதான் மிச்சம் 6 பேர் வந்திருப்பாங்க தேடி கண்டுபிடிச்சு உங்க ஃப்ளோருக்கு. ஏய் என்ன 6 பேர் இங்க பண்றீங்க. இல்ல இவன் வேற கட்டுப்பா வந்தானா, ஏதாச்சும் பலான்னு எங்கேயாச்சும் என் தங்கச்சி அடிச்சுட்டானா அதான் வந்தா அப்படின்ற ஆரம்பி சொல்ல. அவ்வளோ பாசமா என் மேல. அவளை பாசம்லாம் இல்ல, இருந்தாலும் பாசம் தான் அப்படின்னு மாதிரி நம்ம லைட்டா திருப்பிக்கிட்டே சொல்றான். தெரியுது தெரியுது அப்படின்னா சரி நீங்க கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நம்ம ஹோப்பிதான் வந்து உங்களை சுத்தி சுத்தி பாக்குறான். அடிச்சுட்டானா அவன் என்ன எங்கேயாச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டானு கையை காலா தூக்கி பாக்குறான். அவனை நான் அடிக்க விட்டுருவேனா, நான் யாரு ஃப்ரெண்டு ஹோபி ஃப்ரெண்டு அப்படின்னு மாதிரி சரி நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஜிமின் ஐயோ 2 பைத்தியங்களும் ஒண்ணு சேர்ந்தா ஏமாண்டே பைத்தியமாக்கிறவங்களே அப்படின்னு மாதிரி சரி அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஹோபி லைட்டா இளைச்ச மாதிரி இருக்கே, அனு உனக்கு சோறு போடுறாளா இல்லையா. இது நம்ம போய் அனுட்ட கேட்போம். இந்த கம்பெனிக்கு வந்து குப்பை கொட்ட ஆரம்பிச்சதுல இருந்து என்ன தலைமுழுகிட்டா அவ அப்படின்ற மாதிரி நம்ம ஹோபி புலம்பிக்கிட்டே மேல வரோம். அனுவோட செட்டா இருக்கு. போய் பார்த்தா அனு அங்க சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பா கம்ப்யூட்டர்ல. முதுகுலே நீங்க ஒண்ணு வைக்கிறீங்க. ஆஹா எரியுது ஏ பைத்தியக்காரி எதுக்குடி அடிச்சேன்னு சொல்லி அப்படியே ஸ்லோ மோஷன் திரும்பி பாக்குறா, பார்த்தா ஜெயவாப்பு. இங்க என்னடா பண்ற. நீங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்க, அதான் புருஷனை பொண்டாட்டியை பார்க்க புருஷன் தேடி வந்துட்டு அப்படியே நம்ம ஹோப்பிங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஐயோடா இனிமே நம்ம இங்க இருந்தா நம்ம கண்ணெல்லாம் வெந்து போயிடும், நம்ம போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்களும் வந்துடுறீங்க. ஸோ அப்படியே வந்து ஒவ்வொருத்தரும் ஆளை பார்க்க போறான். நீங்க ஜிம்மன் தான் ஒரு சின்ன ஒரு உங்க கேபினெட்குள்ள இருக்கீங்க. அப்போ நீங்க ஹெட் இல்ல, ஸோ உங்களுக்கு ஒரு தனி கேபினெட் கொடுத்துருப்பான். அங்க நீங்க நின்றுட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் தாங்க அப்படியே வாலை லாக் பண்ணிட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப டெம்ப் பண்ணிட்ட தெரியுமா நீ. ஏன்டா. இல்ல எப்பயுமே சாரி கட்டிருப்ப, எனக்குன்னு கட்டுவ, இன்னைக்கு பாத்தியா ஒரு மேல ஷர்ட்டு கீழே அப்படியே ஆஃபர் சட்டையல்ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா. அப்படியே அவனை அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்குடி அப்படின்னா சொல்லி அவங்க கிட்ட வரான். டேட்ஸுமே இந்த ஆஃபீஸ் ஒர்க் பிளேஸ வந்து நம்ம ஒரு டிவோட்டியா பாத்துக்கணும்டா. டிவோட்டியாச்சும் மயிராச்சும் சரி நம்ம திரும்ப நம்மளை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அப்படியே இந்த கிஸ் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தா அப்படியே கீழே கீழே நெக்கு நோஸ் அப்படியே வருது. சரி 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 கண்ட்ரோல் யுவர் ஹார்மோன்ஸ் ஓகே. வீட்டுக்கு போய் இது வந்து நம்ம பாத்துக்கலாம், எனக்கு இன்னும் 2 hours டியூட்டி இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன் போலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஜிம்மினும் பவுட் பண்ணிட்டு கண்டிப்பா வீட்டுல வந்து பேச்சு மாத்துன அப்போ நானே இழுத்து வச்சு எல்லாம் பண்ணிடுவேன் கண்டிப்பா ஓகேவா. போயிட்டு வரீங்களா சரி ஜிம்மினோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அவனை அனுப்புறீங்க. பேசாம நீ எங்க கம்பெனி தான் ஒர்க் பண்ண. சரி நான் யோசிக்கிறேன் போ, நீயும் ஒரு 2 மாசமா இந்த புலம்பிக்கிட்டு தான் இருக்கே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் விட்டுடுறீங்க. ஸோ நீங்களும் அந்த 2 hours டியூட்டிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா சார் அப்படியே வீடியே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு ரோஸ் ஃப்ளவர்ஸால. அப்படியே ரோஸ் மேலே அப்படியே கும்னு அடிக்குது, பிகாஸ் உங்களுக்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க பாக்குறீங்க. ஐயோ தோற ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. இப்போ டைம் 6 o'clock ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம தான் அவனுக்கு சோறு, அவன் தான் நமக்கு சோறுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க போறீங்க. சார் பெட்ரூமை திறந்து பார்த்தா இந்த
மென்ஸ்லாம் ஒரு சூட் மாதிரி போட்டுருப்பாங்க, டிரான்ஸ்பரண்ட் நெட்டட் ஷர்ட்டு, கீழே வந்து வெறும் அந்த இடத்துல மட்டும் லைட்டா கவர் ஆன மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு நின்றுட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஐயோ பொண்டாட்டி ஏதாடா கவர்ச்சிக்கிற மாதிரி ட்ரெஸ் போடும், இங்க என்னடா என் புருஷன் எப்படி ட்ரெஸ் போட்டு நிக்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நம்ம ஜிமன் தான், என்ன ஏன் அழகா இருக்கேனா, என்னடா வாய்ஸும் சரியில்லை, ஆளும் ஒரு டைப்பா இருக்கே, என்ன ட்ரெஸ் இது, எதையாச்சும் மறைச்சிருக்குதா, அங்க அங்கேயுமே ஒரு மாறுதாண்டா தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்க புலம்பிக்கிட்டே உள்ள வரீங்க. ட்ரெஸ் எல்லாம் மாத்த வேணாம், ஷவர் பண்ணிட்டு டவலோட வா, நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அது மாதிரி நீங்க அவன் சொல்றான், நீங்க முறைக்கிறீங்க. என்ன லுக்கு, அவ்வளவுதான் பாத்துக்கோ, என்ன அனுப்பிச்சதே நீ என்ன சொல்லி அனுப்பிச்ச, வீட்டுக்கு வந்து பாத்துக்கலாம், நான் ஓகே நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி தானே நான் அனுப்பிச்சு வச்சேன், என்ன நீ இப்ப லுக்கு விடுற, அவ்வளவுதான் உனக்கு பாத்துக்கோ அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் சண்டைக்கு வரான். ஐயோ சாமி இரு குளிச்சுட்டு அப்படி மாதிரி சரி நீங்க குளிக்க போடுறீங்க. குளிச்சுட்டு அப்படியே டவலோட வரைக்கும் அவன் சொன்ன மாதிரியே. ஐயோ எப்படி என்ன ஷாம்புடி போடுற, இந்த ஷாம்பு நான் போட்டா கூட அவ்வளவு ஸ்மெல் வர மாதிரி, நீ போட்டா கும்முன்னு அடிக்குது என்ன சொல்லுவாங்க, ஹக் பண்ணிட்டு அப்படியே பேக் ஹக் பண்ணிட்டு அப்படியே ஸ்மெல் பண்றான். அவன் தான் ஒண்ணு போல அந்த நெட்டு ஷர்ட்டை தவிர, அந்த நெட்டு ஷர்ட்ல அப்படியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது, பேர் பாடி லைட்டா ஃபீல் ஆகுது, பிகாஸ் நெட்டு தானே அவ்வளோ எதுவுமே கவர் ஆகல அது. ஸோ அப்படியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது அவன் ஆப்ஸ் எல்லாம். டி எனக்கு ஒரு மாதிரி ஆகுது ஜிம்மன், ஆகுதா அப்படின்ற மாதிரி அவன் கூட அப்படியே ரப் பண்ணிட்டே இருக்கான். ஸோ அப்படியே அவங்க உங்களை ட்ரிக்கர் பண்ணி பெட்ல புஷ் பண்ணி அப்படியே கிஸ்ஸஸா போய் அப்படியே அங்கே என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்குது. ஸோ அப்படியே நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா, ஒவ்வொரு நாளும் இப்படிதான் ஃபன் பண்ணிட்டு சண்டை போட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஒரு 1 வீக்ல ரிசைன் பண்ணிட்டு நீங்களும் ஜிம்மனோட கம்பெனில ஜாயின் பண்ணிருப்பீங்க. மித்த 6 பேருமே அப்படிதான், அவங்க ஆளோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அவனுங்க எப்படியோ கெஞ்சி கூத்தாடி பிடி கம்பெனிலேயே வந்து ஜாயின் பண்ண வச்சிடறானுங்க. ஸோ அப்படியே உங்க லைஃப் ரொமான்டிக்கா போகுது, அவ்வளோதான்டா, ஹாப்பி என்டிங். ஸோ ஸ்டோரி ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், ஜஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா. ரொம்ப எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வாய்ஸ்லேயே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், என்னால் கத்தி கூட பேச முடியல. உங்களுக்குலாம் இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு எந்த ஸ்டோரியும் வராது, இதுவே நான் டிலேவாக தான் போட்டேன். நீ என்ன வீக்லி ஒன்ஸ் ஸ்டோரி போட்டுருவேன்னு சொன்னேன், இப்போ இன்னும் ஒன்றுமே காணா அப்படின்லாம் கேட்பீங்க, புரியுது. பட் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு என்னால் போட முடியாது, பிகாஸ் மை எக்ஸாம்ஸ் ஆர் நியர். +2ல ஒன்றும் பண்ண முடியாது, இது பண்ணி தான் ஆகணும். ஸோ ஐ ஹாவ் டு ஃபோக்கஸ். ஸோ உங்களெலாம் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லவ் யூ ஆல். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until that, signing off from Otherman. Bye.